ஹாய் டியர் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் பாலா சார். நேற்று நம்ம பார்த்தது எரிபொருளுடைய இயக்கத்தில் கிடைத்தளத்தில் எரியப்படும் பொருளின் இயக்கத்தை பற்றி பார்த்தோம். we have discussed the what is projectile, what is horizontal projection. அதில் சில முக்கியமான அதனுடைய இயக்கத்தை மேற்கொள்ளுகிற பொழுது அதில் அதனுடைய கிடைத்தள நெடுக்கம் எவ்வளோன்னு பார்த்தோம், பறக்கும் காலம் எவ்வளோன்னு பார்த்தோம், எந்த ஒரு நேரத்திலும் அதனுடைய திசைவேகம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தோம், அது மேலிருந்து கீழே வருவதற்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குதுன்னு பார்த்தோம். இவ்வளோ விஷயங்கள், அதனுடைய நியம பாதை, அதனுடைய இயக்க பாதை எந்த வடிவத்தில் இருக்குது அதெல்லாம் பார்த்தோம். அதே மாதிரியான பண்புகளை இப்போ வேறு ஒரு ப்ராப்ளத்துக்கு பார்க்க போகிறோம். விச் இஸ் கிடைத்தளத்துடன் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எரியப்படுகின்ற பொருளுக்கு அதே பண்புகளை நம்ம பார்க்க போகிறோம். we are going to see the important points regarding the projectile motion, particularly when it is projected at an angle theta with horizontal. ஸோ இதை inclined projection என்று சொல்லுகிறோம். inclined projection அப்படின்னா கிடைத்தளத்தோட ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எரியப்படக்கூடிய பொருள். இப்போ இதுதான் கிடைத்தளம்னு வச்சுங்க. this is horizontal x axis, this one is vertical. So when you project an object like this with the velocity u, so u என்ற தொடக்க திசை வேகம் தரப்பட்டு ஒரு பொருளானது இந்த மாதிரி நம்ம எரிகின்ற பொழுது இட் மேக்ஸ் அன் ஆங்கிள் தீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ், எக்ஸ் அச்சோடு ஒரு குறிப்பிட்ட கோணத்தை ஏற்படுத்துகிறது. இதைத்தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா, கிடைத்தளத்துடன் தீட்டா கோணத்தில் எரியப்படுகின்ற ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் எரியப்படுகின்ற பொருளின் இயக்கம். we call it as inclined projected body. ஓகே, ஸோ இதனுடைய இயக்க பாதை எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி இந்த பொருள் அடையக்கூடிய மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ இருக்கும், பெரும உயரம் எவ்வளோ இருக்கும், ஹரிசாண்டலி மேக்ஸிமம் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகும், தட் இஸ் கால்டு ரேஞ்ச், நெடுக்கம், கிடைத்தல நெடுக்கம் என்று சொல்லுகிறோம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இது டோட்டலாக பறப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம், டைம் ஆஃப் ஃப்ளைட்டு பார்க்க போகிறோம். ஸோ இந்த டைப் ஆஃப் ப்ரொஜெக்ஷனுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா, உதாரணமாக நீங்கள் இராணுவத்தில் நீங்கள் டேங்கர் பார்த்துருப்பீங்க இல்லையா, அந்த டேங்கர் அதிலிருந்து வெளியேறக்கூடிய அந்த பீரங்கி குண்டு, அந்த பீரங்கி குண்டு எப்படி போகும்னா இந்த மாதிரி தான் போகும். ஸோ திஸ் வில் பி த ட்ரஜெக்டரி ஆஃப் தட் டேங்கர் புல்லட், அந்த டேங்கர்லேருந்து வெளியேறக்கூடிய அந்த இது. அதே மாதிரி ஏவுகணை நம்ம படிச்சிருப்போம், மிசைல் அப்படி தான் லான்ச் பண்ணுவாங்க. மிசைல் பார்த்திங்கன்னா இப்படி தான் போகும், இந்த டைரெக்ஷனில் போயிட்டு கீழே அந்த டார்கெட்டை போய் ரீச் பண்ணும். ஸோ மிசைலுடைய இயக்கத்தை ஏவுகணையினுடைய இயக்கத்தை சொல்லலாம். ஸோ அதே போல் இன்னொரு விதமாக பார்த்திங்கன்னா, நீங்கள் இப்போ சாதாரணமாக வாட்டர் பைப் இருக்குல்ல, செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றுவீங்க. ஸோ அந்த வாட்டர் பைப் நீங்கள் சாய்வாக நீங்கள் இப்படி பிடிச்சிங்கன்னா வாட்டர் வில் கோ லைக் திஸ், இந்த மாதிரி ஒரு பாதையை அது மேற்கொள்ளும். ஸோ இந்த மாதிரியான எடுத்துக்காட்டுகள் இந்த வகையான இயக்கத்திற்கு நம்ம சொல்ல முடியும். இப்போ இது ஒரு எரிபொருள் இயக்கம் அப்படின்னா இதுக்கு தொடக்க திசைவேகம் நம்ம கொடுக்கணும். அதற்கு பிறகு இது முழுமையுமாக புவியீர்ப்பு முடுக்கத்தினால் மட்டுமே இது இயங்கக்கூடிய பொருள் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஏன்னா கான்ஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா இடத்துலையும், அதாவது ஆக்சலரேஷன் எல்லா இடத்துலையும் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, சின்ஸ் த வெலாசிட்டி இஸ் அட் அன் ஆங்கிள் தீட்டா வித் எக்ஸ் ஆக்சிஸ், அப்போ கிடைத்தளத்தில் என்ன திசைவேகம் இருக்கும், இதில் செங்குத்து அச்சில் என்ன திசைவேகம் இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். புரியுதா? நம்பர் 1. நம்பர் 2 என்ன அப்படின்னா, இது என்ன பிளேன், இந்த பிளேன், இந்த தளம் இருக்கு இல்லையா, இந்த தளம் XY பிளேன் நம்ம சொல்கிறோம், XY தளம். அப்போ இந்த XY தளத்தில் தான் இயக்கம் ஏற்படுகிறதுனால இது 2 டைமென்ஷனல் மோஷன், இரு பரிமாண இயக்கம் என்று சொல்லுகிறோம். எந்த ஒரு பாயிண்ட்லையும் திசை வேகத்துக்கு 2 மதிப்பு இருக்கும், UX இருக்கும், UY இருக்கும். அதனால் U கேன் பி ரிட்டன் as, இந்த U வெக்டரை எப்படி எழுதலாம் அப்படின்னா UXi கேப் ப்ளஸ் UYJ கேப் அப்படின்னு எழுதலாம். பட் நமக்கு தெரியும், இப்போ திசை வேகத்தை நம்ம காம்பனண்ட்டாக பிரிப்போம். காம்பனண்ட்டாக பிரிக்கும்போது இதை UXன்னு சொல்லுவோம், இதை நம்ம என்ன சொல்லுவோம், UYன்னு சொல்லுவோம், UY. பட் இந்த UX என்னவாக இருக்கும், காம்பனண்ட் பிரிக்க தெரியும் நமக்கு. UX U cos தீட்டாவாக இருக்கும், அண்ட் UY வில் பி என்னவாக இருக்கும், U sin தீட்டாவாக இருக்கும். ஒன்ஸ் இது இயக்கத்தை மேற்கொள்ளுகிற பொழுது இதோட ட்ரெஜெக்டரி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், இதனுடைய எரிபொருளுடைய இயக்க பாதை இந்த மாதிரி போகும். ஓகேவா? ரைட். லிசன், இப்போ இந்த இடத்துல திசைவேகம் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஹரிசாண்டல் வெலாசிட்டி U cos தீட்டாவாக இருக்கும். இதோட மேக்னிடியூடு கொஞ்சம் கூட இங்கே மாறாமல் இருக்கும்.
ஏன்னா கிடைத்தள திசைவேகம் மாறாது. அப்போ கிடைத்தளத்தில் முடுக்கம் இல்லைங்கிறத நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஏஎக்ஸோடைய வேல்யூ வந்து என்னது கண்டிப்பாக 0. ஓகே. ஸோ ஏஒய் வந்து கீழேருந்து மேலே போகும்போது -gயாக இருக்கலாம், மேலேருந்து கீழே வரும்போது +gயாக இருக்கலாம். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெர்டிக்கல் வெலாசிட்டி வந்து நம்மளாம் ஜாஸ்தியாக போட்டிருக்கோன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் குறைச்சிட்டேன். அப்போ செங்குத்து திசை வேகம் மேலே போகும்போது என்ன ஆகுது, குறையுது. வெர்டிக்கல் வெலாசிட்டி வென் இட் இஸ் ப்ரொஜெக்டட் அப்வர்ட்ஸ் இஸ் கோயிங் ஆன் டிக்ரீசிங். டாப் மோஸ்ட் பாயிண்டில் இந்த இடத்துல இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், திஸ் இஸ் வாட் வி ஹேவ் ஹெச் மேக்ஸிமம் ஹைட்டு அல்லது ஹெச் மேக்ஸிமம். ஸோ இந்த இடத்துல சுத்தமாக வந்து வெர்டிக்கல் வெலாசிட்டி இருக்காது. யூஒய் வில் பி 0. அங்கே என்ன இருக்குன்னா ஒன்லி யூ காஸ் தீட்டா தான் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த யூ காஸ் தீட்டா ஒன்லி இஸ் கண்டினியூவஸ்லி மூவிங். தொடர்ந்து அது இயங்குது யூ காஸ் தீட்டாவின் காரணமாக. ஸோ யூ காஸ் தீட்டா இருக்கும், ஆனால் யூஒய் வந்து யூ சைன் தீட்டா வந்து அங்கே 0 ஆகும். திருப்பி இங்கே வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ இங்கே யூ காஸ் தீட்டா இருக்கும், அதே மாறாது. ஆனால் யூஒய் சைன் தீட்டா வந்து இங்கே வரும். ஸோ இந்த யூஒய் வந்து இருக்கும், ஏன்னா இது கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கீழே வரும்போது பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ரிசல்டன்ட் வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இருக்கும். ஸோ இங்கே வந்து இப்போ யூஒய் வந்து என்னவாக இருக்குன்னா -u சைன் தீட்டாவாக இருக்கும். பட் யூ காஸ் தீட்டா வந்து இங்கே அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ த்ரூஅவுட் த மோஷன் வந்து பார்க்கும்போது யூ காஸ் தீட்டா கிடைத்தள திசைவேகம் எங்கேயுமே மாறலை. ஸோ இது எங்கே ஆரம்பித்து எங்கே போய் விழுகுதோ இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸுக்கு பேர் தான் we call it as range, அதாவது கிடைத்தள நெடுக்கம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதோட ட்ரெஜெக்டரி எப்படி இருக்குன்னு பார்க்கணும், மேக்ஸிமம் ஹைட்டு பார்க்கணும், இது டோட்டலாக எவ்வளோ டைம் எடுத்துக்குதுன்னு பார்க்கணும். இதுதான் நம்ம பார்க்க போகிற டிஸ்கஷன். ஓகே, இது வந்து தொடக்கத்தில் தரப்படுகின்ற திசைவேகம். இப்போ ஆஃப்டர் சம் டைம் ஒரு t செகண்ட்ஸுக்கு பிறகு இப்போ இந்த இடத்துல இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இடத்துல இருந்தால் இதோட திசைவேகம் என்னவாக இருக்கும், திசைவேகம் வந்து v வெக்டராக இருக்கும். v வெக்டர் எப்படி எழுதலாம்னா vxi, நான் சொல்கிறது ஹரிசாண்டல் வெலாசிட்டி vxi. நமக்கு ஃபார்முலா தெரியும்ல, v is equal to u plus at இல்லையா, v is equal to u plus at. அப்போ vx அதாவது ஹரிசாண்டல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது vx is equal to ux வெக்டர் plus axt. v is equal to u plus at. அப்போ v is equal to u plus at அப்படின்னு சொன்னால் இப்போ ஏஎக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும், ஏஎக்ஸோட வேல்யூ வந்து என்னது 0. ஏன்னா கிடைத்தள திசைவேகம் மாறலி கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுனால முடுக்கம் வந்து 0. அப்போ விஎக்ஸோட வேல்யூ உங்களுக்கு என்னவாக தான் இருக்கும், எல்லா இடத்துலையுமே யூஎக்ஸாக தான் இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு யூ காஸ் தீட்டாவாக இருக்கும். இது புரியுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இது ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய பாயிண்ட்டு. த்ரூ அவுட் த மோஷன் வந்து யூ காஸ் தீட்டா இஸ் கான்ஸ்டன்ட். யூ காஸ் தீட்டா மாறாது எவ்ரிவேர். ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வந்து திசைவேகம் கிடைத்தள திசைவேகம் மாறலைங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். பட் வெர்டிக்கல் வெலாசிட்டியை பொறுத்த வரைக்கும் அதை மாறுதுன்னு நம்ம பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ விஒய் வெக்டர் எப்படி எழுதுவீங்க அல்லது விஒய் எப்படி எழுதிங்கன்னா யூஒய் இந்த இது வந்து நம்ம வந்து ப்ளஸ் ஏஒய்டின்னு எழுதலாம். பட் ஏஒய் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து மேலே போகும்போது என்னவாக இருக்கும், -gஆக இருக்கும். இங்கே வந்து ஏஒய் இஸ் நாட் ஈக்குவல் டு 0. அதனால் விஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்குன்னா யூஒய் மைனஸ் ஏஒய்க்கு பதிலாக -g போடுறோம். ஸோ -g இன்ட்டு டி தட் இஸ் ஈக்குவல் டு யூ சைன் தீட்டா -gt ஆக இருக்கும். ஸோ எல்லா இடத்துலையுமே இதுதான் வெலாசிட்டி, வெர்டிக்கல் வெலாசிட்டியாக இருக்கும். ஸோ மேலே போக போக என்ன ஆகும் அப்படின்னா டைம் ஆக ஆக இந்த வெர்டிக்கல் வெலாசிட்டியோட வேல்யூ இது ஃபிக்ஸடு. பட் இதை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டி இன்க்ரீஸ் ஆக இந்த வேல்யூ வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். ஸோ தட் இஸ் த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது இந்த ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸோ அதுக்கு நம்ம வந்து s is equal to ut plus half at square ஃபார்முலா எடுத்துக்கலாம். s is equal to ut plus half at square ஃபார்முலா. இது ஞாபகம் இருக்கா? ஓகே. இப்போ ஹரிசாண்டல் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், ஹரிசாண்டல் sx equal to uxt plus 1/2 axt ஸ்கொயர்னு சொல்லுவோமா. ஸோ ஒன்ஸ் அகேன் axோட வேல்யூ என்னன்னு சொல்லுங்க பார்க்கலாம், 0. ஏன் ஏஎக்ஸோட வேல்யூ 0? பிகாஸ் ஹரிசாண்டல் வெலாசிட்டி கிடைத்தள திசைவேகம் மாறலி கான்ஸ்டன்ட். அப்போ இந்த டேர்ம் 0 ஆயிடுச்சுன்னா எஸ்எக்ஸ் இஸ் ஈக்குவல் அப்போ என்ன வருது, யூஎக்ஸ் இன்ட்டு டி. எஸ்எக்ஸுங்கிறது அட் எனி இன்ஸ்டன்ட் ஆஃப் டைம் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் தி எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ்ஹெச்சில் இடப்பெயர்ச்சி நம்ம எடுத்துக்கலாம், அதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு சொல்லிக்கலாம். அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து யூஎக்ஸ்டி. இதுதான் நம்ம அங்கேயும் படித்தோம். பட் இங்கே யூஎக்ஸ் என்னென்னா யூ காஸ் தீட்டா இன்ட்டு டி. ஓகே. ஸோ திஸ் இஸ் வாட் யுவர் horizontal displacement at any instant of time. ஓகே. இப்போ அதே போல் ஒரு t செகண்டில் வெர்டிக்கல் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்னு பார்க்கும்போது அதை வந்து நம்ம என்ன போடுறோம், எஸ்ஒய்ன்னு போடுறோம். ஸோ எஸ்ஒய் இதான் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ ட்ரெஜெக்டரியை பற்றி பார்க்க போகிறோம். எஸ்ஒய் இஸ் ஈக்குவல் அப்போ என்ன வரும் பாருங்கள், யூஒய்
ப்ளஸ் 1/2 ay டி ஸ்கொயர்னு படிக்கலாமா? ஓகே. ஸோ எஸ்ஒய்ங்கிறது வெர்டிக்கல். இப்போ இந்த இடத்துல ஒரு பர்டிகுலர் டைமில் இங்கே வெலாசிட்டி வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஒய்ன்னு வச்சுங்க. ஸோ y இஸ் ஈக்குவல் டு uy. uy வந்து u sin தீட்டா. நல்லா பார்த்துங்க. ay வந்து என்ன சொல்லியிருக்கிறோம்? ay வந்து ஹியர் ஐ டேக் மைனஸ் ஜி. அப்போ என்ன ஆகும்னா 1/2 g t ஸ்கொயர். am I right? ஓகே. ஸோ y is equal to u sin theta minus 1/2 g. இந்த t ஓட வேல்யூவை நான் இதிலிருந்து சப்ஸ்டிட் பண்ணேன். இதிலிருந்து t என்ன வரும்? இதிலிருந்து t is equal to x divided by u cos theta வருமா? ஸோ அதை நாம் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஸோ u x divided by u cos theta the whole square வருமா? எஸ். அப்போ y is equal to அப்போ என்ன கிடைக்குதுன்னா u sin theta minus gx square divided by 2 u square cos square theta அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ y is equal to u sin theta minus s is equal to ut இருக்குல்ல, ut இங்கே ஒரு t மல்டிப்ளை பண்ணிங்க. ஸோ இங்கேயும் t வரும், இங்கேயும் t வரும், இங்கேயும் t வரும். ஓகே. அப்போ y is equal to u sin theta into இந்த t வந்து என்னது? x by u cos theta. ஓகே. மைனஸ் as usual gx square by 2u square cos square theta. இப்போ என்ன ஆகுது பாருங்கள்? u is getting cancelled. u cancelled. அப்புறம் என்ன இருக்குது? sin theta by cos theta tan theta வரும். அப்போ வந்து y is equal to என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள்? x tan theta minus gx square by 2u square cos square theta. y is equal to x tan theta minus gx square divided by 2u square cos square theta. This is your projectile equation. அங்கே இனிமேல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸோ ஐ ரைட் டவுன். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் உங்களுக்கு அங்கே தெரியலை, கவர் ஆகலை. ஸோ y is equal to அப்போ என்ன வருதுன்னா இந்த u கேன்சல் ஆகுதா? அப்போ sin theta by cos theta tan theta. ஸோ x tan theta மைனஸ் gx ஸ்கொயர் by 2u ஸ்கொயர் cos ஸ்கொயர் theta. இதுதான் வந்து நமக்கு இந்த எரிபொருளுடைய இயக்கப்பாதைக்கான சமன்பாடு. இதுவும் பரவளையம் தான். திஸ் இஸ் ஆல்சோ எ பேரபோலாங்கிறது நமக்கு காமிக்குது. ஏன் அப்படின்னா இந்த எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இருக்கிறதுனால தான், எக்ஸ் ஸ்கொயர் சமன்பாடு இருக்கிறதுனால தான் நமக்கு வந்து இந்த கிராஃப் வந்து ஒரு பரவளையமாக இருக்கிறது. ஸோ இதையே கூட நம்ம மாற்றி எழுதலாம். நான் வந்து கிடைத்தல நெடுக்கம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலா எப்படி மாறுது மாற்றி எழுதலாங்கிறதே நான் சொல்கிறேன். பட் அது புக்கில் இல்லை. ஓகே ஃபைன். அடுத்து நம்ம போகலாம். கிடைத்தல நெடுக்கம் அதாவது ஹரிசாண்டல் ரேஞ்ச்னா என்ன? ஸோ ஆக்சுவலாக வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதோ அங்கேருந்து பறந்து போய் எங்கே போய் விழுகுது. அப்போ கிடைத்தளத்தில் அதனுடைய தொலைவு, கடந்த தொலைவு, ஹரிசாண்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை தான் நம்ம வந்து வி கால் இட் ஆஸ் ரேஞ்சுன்னு சொல்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ரேஞ்சுங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸோ அந்த இயக்க சமன்பாடை நம்ம எடுத்து கூட கண்டுபிடிக்கலாம். v ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு u ஸ்கொயர் ப்ளஸ் 2as இருக்கு இல்லையா? 2as இருக்குது. ஓகே. ஸோ இந்த ஃபார்முலாவை எடுத்து நம்ம கண்டுபிடிக்கலாம். ஹியர் vy ஸ்கொயர் இது வந்து மேக்ஸிமம் ஹைட்டுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ கிடைத்தல நெடுக்கம் அப்படிங்கிறது இஸ் அ ரேஞ்ச். அப்போ இது வந்து நெடுக்கம்ங்கிறது டிஸ்டன்ஸு. இப்போ திசைவேகத்துக்கு என்ன ஃபார்முலா? இடப்பெயர்ச்சி பை காலம். அப்போ இடப்பெயர்ச்சினா திசைவேகம் இன்ட்டு காலம். அப்போ திசைவேகம்ங்கிறது நமக்கு என்னது? u cos theta இன்ட்டு டோட்டல் டைம் டேக்கன், டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, மொத்தமாக எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். பட் இந்த மொத்தமாக வந்து இது எவ்வளோ டைம் எடுக்குது அப்படிங்கிறத அதை கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ அது வந்து பறக்கும் காலம், அது தெரிஞ்சால் தான் இதுக்கு வர முடியும். ஸோ பறக்கும் காலத்தை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். பறக்கும் காலம்னா என்னது? டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு சொல்லுவோம், டிஎஃப். அதான் டோட்டலாக இந்த எரிபொருள் வந்து ஸ்பேஸில் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்து இயங்குது, எவ்வளவு டைமுக்கு வந்து இயங்குது அப்படிங்கிறதான் இந்த பறக்கும் காலம். இதுக்கு நம்ம இந்த ஃபார்முலா எடுத்துக்கிறோம். ஸோ s is equal to ut
ப்ளஸ் 1/2 ஜிடி ஸ்கொயர்னு எடுத்துக்கிறோம். ஸோ டோட்டல் டைம் எடுக்கும்போது நம்ம வந்து sy is equal to uyt. ஸோ டோட்டலாக நம்ம எடுத்துக்க போகிறோம். மைனஸ் 1/2 இங்கே ஏ தான் போடணும். 1/2 ஏடி ஸ்கொயர், ஏ வந்து மைனஸ் ஜி, டோட்டல் டைம் வந்து டிஎஃப் ஸ்கொயர் அப்படி வச்சுக்கோ. பட் ஹியர் எஸ்ஒய் வந்து 0, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 0 ஆயிடுது. ஸோ இங்கே ஆரம்பித்து இங்கே போய் விழுதுன்னா டோட்டல் வெர்டிக்கல் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. எப்படின்னா கீழேருந்து மேலே போகிறதுக்கு வந்து ஒரு எஸ்ஒய்னா, மேலேருந்து கீழே வர்றதுக்கு 1 செகண்ட் ஷார்ட் டிஸ்டன்ஸ், இப்படி போகிறது வந்து டிஸ்டன்ஸ், இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. கீழேருந்து மேலே போகிறதுக்கு எஸ்ஒய், மேலேருந்து இந்த பொருள் கீழே வரும்போது மைனஸ் எஸ்ஒய், டோட்டலாக ஆட் பண்ணிங்கன்னா எஸ்ஒய் வந்து 0 ஆகிடும். ஸோ யூஒய் வந்து யூ சைன் தீட்டா மைனஸ், இதையும் நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், இதையும் டிஎஃப்னு மாற்றிக்கலாம். யூஒய் சைன் தீட்டா டிஎஃப், இந்த மைனஸ் டேம் எந்த சைடு கொண்டு வந்தால் ப்ளஸ் ஆயிரும். 1/2 ஜி டிஎஃப் ஸ்கொயர். ஓகேவா, ஒரு டிஎஃப்க்கு ஒரு டிஎஃப் கேன்சல் பண்ணிடலாம். தேர்ஃபோர் டிஎஃப் இஸ் ஈக்குவல் டு அப்போ என்ன கிடைக்குதுன்னா அந்த 2 மேலே வந்துடும். 2u சைன் தீட்டா டிவைடட் பை ஜி. ஸோ இதுதான் பறக்கும் காலம் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பாடு. ஓகேவா, ஸோ ரேஞ்ச் ஆர் இஸ் ஈக்குவல் டு u cos theta into tf. What is our tf? 2u sin theta divided by g. ஸோ இதை எப்படி எழுதுறான்னா u into u ஸ்கொயர், அப்புறம் என்ன இருக்குது 2 sin theta cos thetaன்னு இருக்குது divided by g. therefore range r is equal to என்ன கிடைக்குது அப்போ u ஸ்கொயர் 2 sin a cos a ட்ரிகனாமெட்ரியில் வந்து sin 2a. அப்போ இது வந்து sin 2 theta divided by g. ஸோ இதுதான் அந்த ப்ரொஜெக்டைலுடைய ஹரிசாண்டல் மேக்ஸிமம் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு, we call it as range. கிடைத்தளத்தில் அந்த எரிபொருள் இயங்கக்கூடிய பெரும தொலைவு. இட் டிபெண்ட்ஸ் ஆன் த வேல்யூ ஆஃப் தீட்டா. ஓகேவா, இப்போ அந்த ரேஞ்ச் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும் அப்படின்னா தீட்டா வந்து 45 இருந்தால் 2 தீட்டா வந்து 90 டிகிரியாக இருக்கும். அப்போ 45 டிகிரியில் வந்து ப்ரொஜெக்டைல் வந்து போகுது அப்படின்னா அது வந்து மேக்ஸிமம் டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணும். ஓகேவா, சைன் 2 தீட்டா வந்து 1 ஆயிரும். ஸோ யூ ஸ்கொயர் பை ஜி வில் பி த மேக்ஸிமம் ரேஞ்ச் கவர்டு பை த ஹரிசாண்டல் இது வந்து மேக்ஸிமம் வேல்யூ. ஆர் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு என்னவாக இருக்குன்னா யூ ஸ்கொயர் பை ஜியாக இருக்கும். காரணம் சைன் 2 தீட்டாவுடைய வேல்யூ வந்து 1 இருந்தால் தீட்டா எப்போ 1 இருக்கும், தீட்டா வந்து 45 டிகிரியாக இருந்தால். ஓகே, புரியுதா? ஸோ பறக்கும் காலம் கண்டுபிடிச்சோம். பறக்கும் காலத்திலேருந்து நம்ம என்ன பண்ண கண்டுபிடிச்சிருக்கோம், ரேஞ்ச் கண்டுபிடிச்சிருக்கோம். தென் வி கோ டு மேக்ஸிமம் ஹைட்டு. மேக்ஸிமம் எவ்வளவு ஹைட்டு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து வி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் ப்ளஸ் 2as எடுத்துங்க. ஸோ வெர்டிக்கல் பார்க்குறோம். ஸோ vy ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு uy ஸ்கொயர் மைனஸ் ஏ வந்து மைனஸ் ஜி. ஸோ 2g மேக்ஸிமம் ஹைட்டுங்கிறது ஹெச் மேக்ஸிமம்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் ஹைட்டில் வெர்டிக்கல் வெலாசிட்டி என்ன ஆயிடுது, செங்குத்து திசைவேகம் வந்து 0 ஆகிடுது. அதனால் uy ஸ்கொயர் மைனஸ் 2g ஹெச் மேக்ஸிமம் இஸ் ஈக்குவல் டு 0. அப்படின்னா 2g ஹெச் மேக்ஸிமம் ஹெச் பெருமம் இஸ் ஈக்குவல் டு uy ஸ்கொயர். therefore h maximum is equal to uy square divided by 2g. uy என்ன, uy வந்து u sin theta. therefore your h maximum பெரும உயரம் is equal to u square sin square theta divided by 2g. நல்லா வச்சுங்க, h maximum வந்து u square sin square theta divided by 2g. இது வந்து எரிபொருள் அடைந்த பெரும உயரம். ரொம்ப பெருசாக இருக்குன்னு நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. உங்களுக்கு வந்து எல்லாத்தையுமே கேட்க மாட்டாங்க எக்ஸாமில். ஏதாவது ஒரு டேர்ம் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. உதாரணம் பறக்கும் காலத்தையும் பெரும உயரத்தையும் கேட்கலாம். அல்லது வந்து எரிபொருளுடைய அந்த இயக்கப்பாதை ட்ரெஜெக்டரி ஈக்குவேஷனை மட்டும் இதை மட்டும் கண்டுபிடிக்க சொல்லலாம். அல்லது கிடைத்தல் நெடுக்கம் மட்டும் கண்டுபிடிக்க சொல்லலாம். ஸோ எல்லா வேல்யூவையும் நம்ம கண்டுபிடிக்க சொல்லுவாங்கன்னா நிச்சயமாக இல்லை. ஓகேவா, அண்ட் ஃபைனலி நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, அதாவது இந்த ஃபார்முலாவை நம்ம வேறு விதமாக எப்படி எழுதலாம்னு சொன்னேன். ஸோ அதுக்கு இப்போ என்ன செய்யலான்னு பாருங்கள். ஸோ இதை எப்படி மாற்றி எழுதலாம் இந்த சமன்பாடு அப்படின்னா, ஏன்னா நீட்டில் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி கேட்பாங்க. y is equal to x. இந்த எக்ஸ் tan தீட்டாவை நீங்கள் வெளியே எடுக்கணும். இந்த எக்ஸ் tan தீட்டா வெளியே எடுத்துட்டிங்கன்னா இங்கே 1 இருக்குமா, 1 மைனஸ்
gx ஸ்கொயர் பை 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு எக்ஸ் டேன் தீட்டா. எக்ஸ் டேன் தீட்டாவை நம்ம வகுத்துறணும், அவ்வளோதான். டிவைட் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸ் டேன் தீட்டா, ஓகேவா? இப்போ என்ன ஆகுது, ஒரு எக்ஸ் கேன்சல் ஆயிரும். அப்போ 1 மைனஸ் ஜிஎக்ஸ் பை 2u ஸ்கொயர், ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக போகிறேன், 2u ஸ்கொயர் காஸ் ஸ்கொயர் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, டேன் தீட்டாங்கிறது, ஓகேவா? சைன் தீட்டா பை காஸ் தீட்டா, ஓகே. இல்லை என்ன ஆகும், ஒரு காஸ் தீட்டா கேன்சல் ஆயிரும். ஸோ எக்ஸ் டேன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் ஜிஎக்ஸ் பை யூ ஸ்கொயர். அப்போ என்ன ஆகும், இங்கே உங்களுக்கு மீதி இருக்கும் 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா, 2 சைன் தீட்டா காஸ் தீட்டா. அதை எப்படி எழுதுவீங்க நீங்கள், அதை வந்து நீங்கள் சைன் 2 தீட்டான்னு எழுதுவீங்க, சைன் 2 தீட்டா. இப்போ கவனிங்க, ரேஞ்சுக்கு ஃபார்முலா என்ன, யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டா பை ஜின்னு இருக்குது நமக்கு. ஆனால் இங்கே என்ன இருக்குது, ஜி பை யூ ஸ்கொயர் சைன் 2 தீட்டான்னு இருக்குது. அப்போ இதோட வேல்யூ என்னது, 1/r. தேர்ஃபோர் y is equal to எக்ஸ் டேன் தீட்டா இன்ட்டு 1 மைனஸ் எக்ஸ் பை ஆர் அப்படின்னு எழுதலாம். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ரேஞ்ச் எழுதலாம். ஸோ எதுக்காக நான் இந்த ஃபார்முலா உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு தீட்டாவும் ரேஞ்சும் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, உங்களுக்கு நியமப்பாதையினுடைய சமன்பாடை கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணி எழுதலாம். ஓகே, ஏன்னா இதிலேருந்து நீங்கள் டெரைவ் பண்ணி எழுதுறது கஷ்டம். ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்க வேண்டும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருக்கிறது கிடைத்தளத்தில் எரியப்பட்ட எரிபொருளுடைய இயக்கத்தை பார்த்துருக்குறோம். அந்த எரிபொருளுடைய இருபரிமாண இயக்கத்தில் எந்த ஒரு பாயிண்ட்லையும் அதோட திசை வேகத்தை வந்து ஃபஸ்ட்டு சொன்னோம். இருபரிமாண இயக்கத்தில் திசை வேகம், கிடைத்தள திசை வேகம் என்னவாக இருக்கும், செங்குத்து திசை வேகம் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொன்னோம். இன்ஃபேக்ட் வந்து கிடைத்தள திசை வேகம் எல்லா புள்ளிகளையும் சமமாக இருக்குது. செங்குத்து திசை வேகம் தான் கீழேருந்து மேலே போகும்போது குறையுது, மேலேருந்து கீழே வரும்போது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்துருக்கோம். அடுத்தது அந்த எரிபொருளுடைய இயக்க பாதை எப்படி இருக்குன்னு பார்த்துருக்கோம். அது பறப்பதற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய மொத்த காலம் என்னங்கிறத பார்த்துருக்கோம். அதுக்கடுத்து என்ன பார்த்தோம் அப்படின்னா, மேக்ஸிமம் ஹைட் அது எவ்வளவு போகும், மேக்ஸிமம் ஹரிசாண்டல் டிஸ்டன்ஸ் வந்து எவ்வளவு போகும்னு பார்த்துருக்கோம். அண்ட் ஃபைனலி அந்த டோட்டல் டைம் டேக்கன், அது பறப்பதற்கு எவ்வளவு காலம் எடுத்துக்கொள்கிறதுன்னு பார்த்துருக்கோம். அண்ட் இந்த நியமப்பாதை இயக்கப்பாதையினுடைய சமன்பாட்டை வந்து வேறு விதமாக எப்படி எழுதலாங்கிறத பார்த்துருக்கோம். இது வந்து நீங்கள் பரீட்சையில் எழுத வேண்டிய அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஃபார் யுவர் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். புரியுதுங்களா? ஓகே, கீப் வாட்சிங். தேங்க்யூ.